வணக்கம். தினம் ஒரு குட்டி கதை. நட்பு ரொம்ப அவசியங்க. அந்த நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கதை. ஒரு காய்ந்த இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க புண்ணியத்தை தேடி காசிக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புனாங்க. அப்போது 2 பேரும் ஒருத்தவங்க உதவி செஞ்சுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு போனாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே காற்றடிக்க ஆரம்பிச்சிதுங்க. இலை பறக்குதுன்னு சொல்லிட்டு மண்ணாங்கட்டி இலை மேலே ஏறி உட்காந்துக்கிச்சிங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனாங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிதுங்க. உடனே அந்த இலை வந்து மண்ணாங்கட்டி மேலே ஏறி உட்காந்துக்கிச்சிங்க நனையாமல். திருப்பி கொஞ்சம் தூரம் போனாங்க. மழையும் காற்றும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இலை பறந்து கருங்கல் ஜல்லி மேலே விழுந்துருச்சுங்க. அந்த மண்ணாங்கட்டி தண்ணியில் கரைஞ்சி போயிடுச்சு. இலை புலம்பிக்கிட்டே இருக்குங்க, ஐயோ என் நண்பன் கரைஞ்சி போயிட்டானே அப்படின்னு. அப்போ அந்த கருங்கல் என்ன சொன்னிச்சான், உங்கள் 2 பேரோட நட்புலாம் தப்பு இல்லை, நீங்கள் இந்த காசிக்கு வரணும்னு நினச்ச எண்ணமும் தப்பு இல்லை, ஆனால் நீ வர்றதா இருந்தால் என்னை மாரி ஒரு கருங்கல்லோடு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சாங்க. அதுபோல் இப்போ ரயிலில் ஒரு ரெண்டு பேர் பயணம் பண்ணாங்களாம். ஒருத்தர் என்ன சொன்னாராம், நல்ல வேளை நீங்களாவது வந்தீங்க, தனியாக போகணுமேனு பயந்துட்டுருந்தேன், என்கிட்ட ஒரு 10,000 பணம் இருக்குது, தனியாக போனால் பயமாக இருக்கும், நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராங்க. உடனே எதிரில் இருந்தவர் பிளான் பண்ணிட்டாரு, நைட்டு இந்த பணத்தை அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்போ தூங்குவார்னு பார்த்துட்டே இருந்தாருங்க. அவர் தூங்கினோடனே அவர் பையை போய் பார்த்தாருங்க. ஆனால் பணம் இல்லை. துணிமணிலாம் கலைச்சி பார்த்தாரு, இல்லை. இந்த இந்த ஆள் பொய் சொல்லிட்டோம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டாருங்க. அப்புறம் விடிஞ்சோடனே ரயில் நின்றுச்சு. அப்போ அந்த ஆள் என்ன சொன்னார், நான் நல்லபடியாக பணத்தை பத்திரமா கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாருங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஆர்வமாக எப்படி அப்படின்னு கேட்டாருங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்லியிருக்காரு, நான் வந்து பத்திரமா இருக்கட்டும்னு உங்கள் பையில் வச்சுட்டேன் பணத்தை அப்படின்னு சொன்னாராங்க. நன்றி.